ஹாய் காய்ஸ், பாருங்க நம்ம ஜெல்லின்னு சொல்றோம் இல்லைங்களா காய்ஸ், அந்த மாதிரி இப்போ வந்து வெரைட்டில வந்திருக்கு பாருங்க பாட்டில்ல. இதை கட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணி காமிக்க போறேன் காய்ஸ். நான் வந்து பார்த்தேன், அதனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, அந்த ஜெல்லி, இந்த மேங்கோ ஜெல்லின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு துணியில வந்து நம்ம கொட்டிக்கிட்டோம். நீங்களே லைவாவே பாக்குறீங்க. ஓகேங்களா? இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீங்க எதுவுமே நினைக்காதீங்க. நீங்களும் வேணா ட்ரை கூட பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, இது வந்து ஃபுல்லாவே புளியணும் கைஸ், நல்லா புளிஞ்சு விடுங்க. ஏன்னா அது உள்ள வந்து சாறு, அதோட சாறு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு துணியில வந்து நம்ம வடிகட்டுறப்ப ஃபுல்லாவே வந்துடும் ஒரு மாதிரி. பாருங்க, நாம் இதே தான் மேங்கோ ஃப்ளேவர் அப்படின்னு நாம் தின்னுட்டு உக்காந்துருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நல்லா புளிச்சாச்சுங்க. நல்லா புளிஞ்சிருங்க, பளிச்சு நல்லா புளிஞ்சாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுவும் மேலே வெள்ளையாவே வர்றதும் இன்னும் நல்லாவே பார்க்கலாம், நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு பார்த்தாவே. ஓகேவா? பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் டெய்லி ஒரு 2 சாப்பிட்டா வயிற்று பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. உண்மையாலுமே பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய வயிற்று வலி ப்ராப்ளம்ஸ் நிறைய கண்டிப்பாக வரும், வராமலாம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கடியில் வந்து ஜெல்லி ஜூஸ்ன்னு இயற்கையாக ஒரு மாம்பழம் எடுத்து கழுவி கொடுத்துருங்க, சாப்பிட்டோம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே பாருங்க, கையை கூட ஒரு மாதிரியா இருக்கு, என் கையில் எல்லாமே ஒட்டி இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை வெள்ளையா. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பபிள் கம் மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குதுங்க காய்ஸ். தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, கொடுக்காதீங்க பிள்ளைங்க கிட்ட. ஓகேவா? இதுக்கு மேல இதை பார்த்தா எங்க பிள்ளைங்களே இதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஓகேங்களா? தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இதை மறக்காம. அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க காய்ஸ். பாய்.